சேரர்களின் தலைநகர் வஞ்சி அமைந்திருந்த வேணாட்டிற்கு வேழநாடு என்று பெயர். அதுவே மருவி வேணாடு என்று ஆனது. வேழம் என்பது ஆண் யானையை குறிக்கும் சொல். ஆதிகாலம் தொட்டே கர்காநாட்டு காட்டு யானைகளை பிடித்து போர் யானைகளாக பழக்கி அவற்றைக் கொண்டு யானைப்படை வைத்திருந்தவர்கள் சேரர்கள். களிறு என்பது யானையை குறிக்கும் சொல். மன்னர்களுக்கென்று தனியாக பயிற்றுவிக்கப்பட்ட யானைகளும் இருந்தன. இதனை மன்னர் அடுகளிறு உயவும் கொடிக்குள் பாசறை என்ற புறநானூற்று பாடல் வரிகளால் அறியலாம். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை பாடிய தாயங்கண்ணனார் பல்களிற்று தொழுதியோடு வெல்கொடி நுடங்கும் படையர் உழவ பாடினி வேந்தே என்றும், மேலும் அவரின் பாசறையை மரம்கொல் மழக்களிறு முழங்கும் பாசறை என்றும் பதிற்றுப்பத்தில் பாடியுள்ளார். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனின் தம்பி மேகக் கூட்டங்கள் போன்று தோற்றமளிக்கும் பெரும் யானை படைகளை உடையவனாதலால் பல்யானை செல்கிழு குட்டுவன் என்ற சிறப்பு பெயர் பெற்றிருந்தான். சேரன் செங்குட்டுவன் இமயத்திற்கு கல் எடுக்க சென்ற போது 500 போர் யானைகளையும் 10,000 போர்க்குதிரைகளையும் தன் படையில் கூட்டி சென்றுள்ளான். இதனை கடுங்களி யானை உரை 100 ஐயராயிரன் கொய்யுளை புரவியும் என்ற சிலப்பதிகார பாடல் வரிகளால் அறியலாம். வஞ்சியின் குறுநாட்டில் பிறந்து குடநாட்டில் கொடுங்கோளூர் பகுதியினை ஆட்சி செய்த பெருமாக்கோதை என்ற சேரமான் பெருமாள் என்ற மார்த்தாண்டனுக்கு யானைகள் பேசும் மொழி தெரிந்திருந்ததால் களிற்றுற்றியனார் என்ற சிறப்பு பெயர் பெற்றிருந்தார். வஞ்சியில் திருமணமாகும் அரச குடும்பத்து பெண்களுக்கு அவள் எடைக்கு பொன்னும் 99 யானைகளும் அளித்துள்ளதை 9 களிற்றோடு அவள் நிறை பொன்சை பாவை கொடுப்பினும் என்று பரணர் பாடிய குறுந்தொகை பாடல் வரிகளால் அறியலாம். கிரேக்க தூதர் மெகஸ்தனீஸ் சேர நாட்டில் ஒரு சிறிய சேர படைத்தலைவன் குறைந்தது 60 யானைகளை வைத்திருந்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். வேணாட்டில் அமைந்திருந்த தலைநகர் வஞ்சியில் ஆனைக்குழி, ஆனைக்கட்டி, ஆனையடி, ஆனைக்கிடங்கு என்று பல ஊர்களை அமைத்து போர் யானைகளுக்கான தொழுவங்களை அமைத்திருந்தார்கள் சேரர்கள். அவற்றுள் போர் யானைகளுக்கு உணவளிப்பதற்காக ஒரு ஊரை உருவாக்கி அதற்கு ஆனை பந்து என்று பெயரிட்டிருந்தார்கள் சேரர்கள். பந்து என்றால் வரிசைப்படுத்தி உணவளித்தல் என்று பொருள். பல ஆயிரம் வருடங்கள் பழமையான அந்த ஊர் இன்றும் ஆனைப்பந்து என்றே அழைக்கப்படுகிறது. யானைகளின் முழக்கமும் பாகர்களின் ஓசையுமாய் திகழ்ந்த ஆனைப்பந்தி இன்று இவ்வாறாக மாறியுள்ளது. தலைநகர் வஞ்சியின் யானை தொழுவங்களில் இருந்த போர் யானைகளின் தண்ணீர் தேவைகளுக்கு கயங்களை உருவாக்கி அந்த ஊருக்கு கயத்தங்கரை என்று பெயரிட்டிருந்தார்கள் சேரர்கள். பல ஆயிரம் வருடங்கள் பழமையான அந்த ஊர் இன்றும் கயத்தங்கரை என்றே அழைக்கப்படுகிறது. யானைகளின் பிளறல்களும் பாகர்களின் குரல்களுமாய்
திகழ்ந்த கயத்தங்கரை இன்று இவ்வாறாக மாறியுள்ளது. தலைநகர் வஞ்சியில் ஆனைக்குழி தொடங்கி ஆனைப்பந்தி வரை இருந்த போர் யானை தொழுவங்களுக்கு வாசலாக வடக்கு பக்கம் ஒரு ஊரை உருவாக்கி அதற்கு வடக்கங்கரை என்று பெயரிட்டிருந்தார்கள் சேரர்கள். பல ஆயிரம் வருடங்கள் பழமையான அந்த ஊர் இன்றும் வடக்கங்கரை என்றே அழைக்கப்படுகிறது. போர் யானைகளின் போக்குவரத்தும் பாகர்களின் குரலொலிகளுமாய் பரபரப்பாய் திகழ்ந்த வடக்கங்கரை இன்று இவ்வாறாக மாறியுள்ளது.